Hello friends, good morning. So எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து அஜேஷ். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து நேற்று நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் இதை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் எந்த வேலை மார்க்கெட் இப்போது சிச்சுவேஷனில் இருக்குன்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மெயின் ஜூனில் தான் மார்க்கெட் இப்போதைக்கு இருக்குது. இது ஒரு மெயின் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிற ஜூன், அதாவது 1750 வந்து மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிற ஜூன். ஸோ அந்த ஜோனில் தான் நான் இப்போதைக்கு நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஸோ மேபி அதை பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே மார்க்கெட் திரும்பவும் பழைய நிலைமைக்கு, அதாவது பழைய செல் ஜோனுக்கு வர்றதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் 50% நீங்கள் ஃபிபனாச்சியில் பார்த்தாலும் சரி, பிஓ பாயிண்டில் நீங்கள் பார்த்தாலும் சரி, மார்க்கெட் வந்து கட்டாயம் இந்த 1750க்கு மேலே தான் மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து மார்க்கெட் வந்து நம்மளுக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதை பிரேக் அவுட் கொடுத்தது பிறகு தான் அதுலேருந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கீழே கட்டாயம் மார்க்கெட் வந்து டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மந்த் வைஸ் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஸோ மந்த் வைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு மெயினாக இருக்கிற ஜூன் வந்து இது தான். அதாவது கண்டினியூவாக நமக்கு 4 மந்த் வந்து டவுனில் தான் இருக்குது. நம்ம ஏப்ரல் மந்த்லேருந்து, அதாவது மார்ச்லேருந்து, ஏப்ரல்லேருந்து, அதாவது உக்ரைன் ரஷ்யா வார்லேருந்து மார்க்கெட் வந்து டவுனில் தான் இருக்குது. ஸோ இன்னுமே அது ஒரு 50% வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துச்சு. 50% சொல்ல இல்லாத ஒரு 40%. ஸோ அந்த 40%லேருந்து மார்க்கெட் திரும்ப டவுன் ஆப்ஷன் போகிறதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. இதில் நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிறோம். இதில் இந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த எல்லோ லைன் வந்து நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. என்ன ரீசன்னா, இது வந்து மந்த்துக்குரிய லோ, இந்த 1752. ஸோ என்ன, இதுக்கு நம்ம ஒரு கலர் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஈஸியாக நமக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இந்த மார்க்கெட்டை. ஸோ இந்த எல்லோ லைனை வந்து மார்க்கெட் கட்டாயம் பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே, இல்லாட்டி மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே கட்டாயம் கீழே வர்றதுக்குரிய ரெட் கலர் கீழே வர்றதுக்குரிய சான்சஸ் ரொம்பவே இருக்குது. ஏன்னா ரீசன் இது மந்த்துக்குரிய பிரேக் அவுட். ஸோ இந்த மந்த்துக்குரிய பிரேக் அவுட் மார்க்கெட் கண்டினியூ பண்ணக்குள்ளே கட்டாயம் மார்க்கெட் திரும்ப ஃபால் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி ஃபால் வந்துச்சுன்னா கட்டாயம் 1740, 1744, அதுக்கு பிறகு 1730, 20 வர்றதுக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீக்லி சார்ட் பார்த்துக்குறோம். வீக்லி சார்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டினியூஸாக நம்ம இருந்த வீக்லி சார்ட்டில் இந்த ஒரு வீக் ஒரு 4 வீக்காக பை சைட் கொடுத்ததில்ல. இந்த வீக் வந்து கரெக்டாக இந்த இடத்துலேருந்து ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு அதிலேருந்து மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஒரு டவுன் சைட்டில் இருக்குது. மேபி நாளைக்கு இந்த இது வந்து க்ளோஸ் வைக்கக்குள்ளே இது ஒரு பேரிஷ் என்க்ளஃபிங்காக க்ரியேட் ஆகும். ஸோ பேரிஷ் என்க்ளஃபிங்காக க்ரியேட் ஆகல மார்க்கெட் கட்டாயம் ஃபால் வரத்துக்குரிய ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதிலிருந்து ஒரு ஃபால் வரத்துக்குரிய சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நாளைக்கு நமக்கு தெரியும் இந்த வீக்லி அப்டேட் என்னவாக இருக்கும். ஸோ இதுலேயும் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த பாயிண்ட்ஸ், அதாவது வீக்லி அப்டேட். ஸோ அது நம்ம வீக்லி அப்டேட்டுக்கு நம்ம எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஈஸியாக இருக்கும். இதை பிரேக் அவுட் பண்ணால் நம்மளுக்கு திரும்ப பை ஜோன், அதாவது இந்த ஃப்ரைடேக்குள்ளே இதுக்கு மேலே மார்க்கெட் ரன் ஆகிடுச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து பை சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் பிக் நியூஸ் எதுவுமே இல்லை. நேற்று நியூஸ் டைம் இருந்துச்சு, பட் அவ்வளோ பெரிய இம்பேக்ட் கொடுக்கல. மார்க்கெட் ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு 30% மேலே போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு மார்க்கெட் திரும்ப வந்திருக்கு. ஸோ இன்ட்ராடே படி பார்த்திங்கன்னா தெரியும், இன்ட்ராடேயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக மார்க்கெட் வந்து என்க்ளஃபிங் எடுத்துகிட்டு பேரிஷ் என்க்ளஃபிங் மாதிரி க்ரியேட் ஆகிட்டு அதிலிருந்து மார்க்கெட் ஒரு டவுன் சைட்டில் இருக்குது. ஸோ இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மெயின் ஜூனில் இருக்குது இந்த மார்க்கெட். அதாவது இந்த ஜூனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே கட்டாயம் மார்க்கெட் பை அண்ட் செல் வந்து எதிர்பார்க்கலாம். அதாவது லாங் செல் லாங் பை வந்து எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மெயின் சப்போர்ட்டாக இருக்குது இப்போ உள்ள சிச்சுவேஷனில். நீங்கள் இதையும் நோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த சப்போர்ட் ஜோன் நான் சொல்லிடுறேன். இந்த சப்போர்ட் ஜோன் வந்து 1755லேருந்து 1752, 1750. ஸோ இது ஒரு மெயின் சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த மெயின் சப்போர்ட் ஜோனை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ளே கட்டாயம் மார்க்கெட் திரும்ப ஒரு இந்த 61, அதாவது 50க்கு கீழே இருக்கிற பர்சன்டேஜுக்கு வர்றதுக்குரிய 1725 மட்டும் வர்றதுக்குரிய சான்சஸ் இருக்குது. இது இன்ட்ராடே பேஸ்ட். ஸோ அதே மாதிரி நம்மளோட ஓவராலாக நம்மளோட 4 சார்ட் பார்த்துக்குறோம். 4 சார்ட்டில் பார்த்திங்கன்னா இது ஒரு எம்பேட்டனாக இருக்குது. ஸோ இதிலேருந்து மார்க்கெட் இதுக்கு மேலே தான் உங்களுக்கு 1744 இல்லாட்டி 1745க்கு மேலே 17.5க்கு மேலே பை ஆப்ஷன். ஸோ நீங்கள் அதை வந்து கொஞ்சம் நோட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே தான் பை ஆப்ஷன் இனிமேல் கண்டினியூ ஆகும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தாலும் நீங்கள் அதிலேருந்து செல் ஆப்ஷன் ட்ரை பண்ண தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா
நம்மளுக்கு மார்க்கெட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் ஒரு டவுன் சைக்கிளில் இருக்குது. மேபி இதை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள உங்களுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்ப இதுக்கு மேலே போக சான்சஸ் இருக்குது. 1775 ஓவராலாக நீங்கள் பார்க்க போனால் 1780 போக்குள்ள உங்களுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் திரும்ப பைக்குரிய கன்ஃபர்மேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ செல்லுக்குரிய கன்ஃபர்மேஷன் பார்க்க போனால் செல்லுக்குரிய கன்ஃபர்மேஷன் கீழே தான் இருக்குது. இதுதான் செல்லுக்குரிய கன்ஃபர்மேஷன். ஸோ கட்டாயம் 1750 பிரேக் அவுட் பண்ணால் கட்டாயம் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக ஃபால் ஆப்ஷன் போகிறதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்குது. ஸோ கட்டாயம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் ரிஜெக்ஷன் ஒன்றுமே இல்லை. திரும்ப இவ்வளோ தூரம் மார்க்கெட் 1735 மட்டும் மார்க்கெட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட மெயின் அப்டேட்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான். ஸோ அதில் 50% நீங்கள் பார்த்துக்கலாம். 50% நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 50% இதுக்கு மேலே தான், அதாவது 1778க்கு மேலே உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பைக்குரிய கன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் பை கன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம ஷார்ட் டைம் அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதை இதிலே இந்த சார்ட்லேயே பார்த்துக்கணும். ஸோ அந்த ஷார்ட் டைம் அப்டேட்டில் வந்து உங்களுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன் இருக்குது. இதில் என்னென்னா நமக்கு இந்த 1766 வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ண போல கட்டாயம் மார்க்கெட் வந்து ஒரு பை ஆப்ஷன் போகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி பை ஆப்ஷன் இதிலேருந்து நமக்கு திரும்ப ரிட்டர்ன் மார்க்கெட் பை ஆப்ஷன் போனீங்கன்னா இந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்து செல் ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் இருந்து ட்ரை பண்ணுற செல் இவ்வளோ தூரம் நம்மளுக்கு ரீச் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளோட ஒரு ஷார்ட் டைம் அப்டேட். இதுக்கு நீங்கள் டாப்லஸ் வந்து 1775 மட்டும் வர்றது சான்சஸ் குறவு. நீங்கள் 1773 சம்திங் அந்த இடத்துல தான் நமக்கு மார்க்கெட் திரும்ப கிடைக்கும். ஸோ அப்படி கிடைச்சிச்சின்னா நீங்கள் வந்து 1775 வைங்க. அப்படி 1775ஐயும் மார்க்கெட் வந்து ரீச் ஆனிச்சுன்னா அந்த இடத்துல நீங்கள் செல் ஆப்ஷன் எடுத்துகிட்டு கட்டாயம் 1778 வந்து இந்த ஜோன் நீங்கள் வைங்க. 50% வைங்க. அப்போ நீங்கள் 50% வைக்கல உங்களுக்கு இன்னும் நல்ல கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நான் இப்போ 3 ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஆப்ஷன்னாலும் ஓகே. உங்களுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன்ஸ் இந்த சார்ட் பேட்டர்ன். ஏன்னா எம் பேட்டர்ன் வந்தால் மார்க்கெட் கட்டாயம் மேலே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதிலேருந்து மார்க்கெட் ஒரு டீப் டவுன் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அது இப்படி தான் க்ரியேட் ஆகும் வளமையாக. சாரி நெட்வொர்க் இஷ்யூஸ். ஸோ மெம் பேட்டர்ன் வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி மெம் பேட்டர்ன் ஒன்று க்ரியேட் ஆகிட்டு ஸோ இதிலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதிலேருந்து மார்க்கெட் ஒரு டவுன் வரத்துக்கு தான் எதிர்பார்க்கும். ஸோ மேபி இதில் ரிஜெக்ஷன் கொடுத்துச்சுன்னா இந்த ரீட்ரேஸ்மெண்ட், அதாவது இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு மெயின் சப்போர்ட் ஜோன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட் ஜோனையும் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கும். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனையும் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கன்ஃபர்மேஷன் எடுக்கலாம். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தான் நான் சொன்னேன் உங்களுக்கு இந்த 1780. ஸோ 1780க்கு மேலே மார்க்கெட் வந்து உங்களுக்கு பை ஆப்ஷன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இது ஒரு செல் ஜோன். இந்த இடத்துல செல் மார்க்கெட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதிலேருந்து மார்க்கெட் டவுன் வர சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஏரியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறீங்க இப்போ உள்ள சிச்சுவேஷனில். ஸோ என்ன அதுக்கு கலர் ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கிறோம், ப்ளூ கலர் பண்ணி அப்படி ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு 1775 இல்லாட்டி 1773 சம்திங் வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல கன்ஃபர்மேஷன். ஸோ வேணால் இந்த இடத்துல நம்ம ஒரு நோட் பண்ணிக்கிறோம். 1773லேருந்து 1775. ஸோ இது வந்து நம்மளோட ஒரு செல் ஜோன் எகெயின். ஸோ ஷார்ட் செல் தான். ஸோ லாங் செல்லில் ஷார்ட் செல். ஸோ எவ்வளோ தூரம் நம்ம எதிர்பார்க்கலாம்னா 1763 இல்லாட்டி 1760 மட்டும் எதிர்பார்க்கலாம். ஸோ இது சிம்பிள் அப்டேட். ஸோ வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு பிறகு நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுங்கள். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் எடுக்க வேணாம், இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் எடுக்க வேணாம். ஏன்னா நமக்கு பிரேக் அவுட் கிடச்சின்னா கட்டாயம் மார்க்கெட் திரும்ப ஃபால் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் வச்சு நீங்கள் இந்த இடத்துல வச்சு நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு என்ட்ரி பாயிண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கும் அப்டேட்ஸ் கொடுங்க.